வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட்டோகேட் ஓகேங்களா கமாண்ட்ஸை வந்து நம்ம ஒன்று பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சம் கமாண்ட்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டூல் பில்லெட்ஸ் யூஸ் பண்ணி ஓகேங்களா டூல் பில்லெட் கமாண்ட் யூஸ் பண்ணி எப்படி ஓகேங்களா நம்ம ஆட்டோகேட் பிளானில் டோரு விண்டோ ஓகேங்களா காரு ட்ரீஸ் ஓகேங்களா மற்ற ஆர்கிடெக்சரல் சிவில் ரிலேட்டட் அப்புறம் எலக்ட்ரிக் ரிலேட்டட் எல்லாம் ஓகேங்களா இன்பில்ட்டாகவே வந்து என்ன இருக்குன்னா இந்த டூல் பில்லெட்ஸ் வந்து அந்த ஓகேங்களா பிளாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அதை என்ன பண்ணுறோம் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நம்ம 2D பிளானில் வந்து ஓகேங்களா அட்ராக்டிவாக வந்து இந்த கார் டிசைன் ட்ரீஸ்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் விஷுவலாக வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா அது எப்படின்றது அது வந்து இந்த கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். இப்போ வந்து நான் ஆட்டோகேட் ஃபைலை வந்து ஆல்ரெடி ரன் பண்ணிவிட்டேன். யூனிட்ஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தோம். அதே யூனிட்ஸ் வச்சு தான் வந்து அதே ஓகேங்களா அதே யூனிட்ஸ் அதே டிராயிங் ஃபைல் வச்சு தான் இப்போ வந்து நான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா டூல் பில்லெட் கமாண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். டூல் பில்லெட் கமாண்ட் யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன டைப் பண்ணணும்னா டிபி ஓகேங்களா என்டர் ஓகேங்களா. நீங்கள் டூல் பில்லெட் கமாண்டை வந்து விசிபிள் ஓகேங்களா ஆக்டிவ் பண்ணணும்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டியது வந்து டிபி என்டர் ஓகேங்களா. இப்போ பாருங்கள். உங்களுக்கு வந்து டிபி என்டர் நான் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா டிபி ஓகேங்களா என்டர். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓகேங்களா. கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஜியாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதில் கோஇன்சிடென்ஸ் பர்பெண்டிகுலர் பேரலல் இதெல்லாம் வந்து அந்த நொட்டேஷன்ஸ் வந்து நீங்கள் வேணும்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. அதேமாதிரி அலைன்மெண்ட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறது லாக் பண்ணுறது ஓகேங்களா ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாத்துக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் அனோவேட்டிவ்ஸ் ஓகேங்களா. அனோவேட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா இருக்கும். இது வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். சம் ஆஃப் பர்சன்ஸ் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்கிடெக்சரில் நம்ம இம்பார்ட்டன்ட் யூஸ் பண்ணுறது இம்பீரியல் சாம்பிள்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இம்பீரியல் சாம்பிள்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இம்பீரியல் சாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்குற போகிறது வந்து டோர் ஓகேங்களா. டோர் இம்பீரியல் டோர் இம்பீரியல் விண்டோ இம்பீரியல் ஓகேங்களா. அலுமினியம் விண்டோ அப்புறம் வந்து ஃப்ளோரசன்ட் ஓகேங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டாய்லெட்ஸ் இருக்குது, ட்ரீஸ் இருக்குது, வெஹிக்கல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து டோர் வந்து மெட்ரிக்கில் இருக்கும் ஓகேங்களா. இது வந்து மெட்ரிக் சாம்பிள்ஸ், இது வந்து இம்பீரியல் சாம்பிள்ஸ். ரெண்டு இருக்குது. மெட்ரிக்கில் வந்துட்டிங்கன்னா வந்து டோரு விண்டோ ட்ரீஸ் அது என்னென்ன இருக்கோ அந்த இது வந்து இங்கே மெட்ரிக்கில் இருக்கும் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணி காட்ட போகிறேன் இந்த இம்பீரியல் சாம்பிள்ஸை. ஜஸ்ட்டு டோர் கிளிக் பண்ணிட்டு ஓகேங்களா உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டோர் இது வந்து ஃபிக்ஸ் ஆகிரும். இப்போ வந்து நீங்கள் ஒரு பிளான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கீங்க டோர் அண்ட் விண்டோ மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுன்னா நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து தேவைன்னா செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிட்டு கீழே ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு மாதிரி இது மாதிரி ஜென்ரேட் ஆகும் ஓகேங்களா. இப்போ இதில் வந்து பொசிஷன் ஓகேங்களா டோரோட சைஸ் என்ன 3 feet by 4 inches இது வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும்னா பாருங்கள் 2 feet 6 inches ஓகேங்களா. 3 feet நான் மாற்றுறேன். வால் திக்னஸ் வந்து நான் 9 inches மாற்றுறேன், இல்லை 4.5 inches மாற்றுறேன் அந்த மாதிரி ஓகேங்களா. எல்லாமே மாற்றிக்கலாம். இது வந்து இம்பீரியல் வந்து மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். மெட்ரிக் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணுவேன்னா அலுமினியம் விண்டோ வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து 3Dக்கு வசதி யூஸ் ஆகும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃப்ளோரசன்ஸ் லைட் ஓகேங்களா அது வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டட்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டாய்லெட். டாய்லெட்ஸ் வந்து பாருங்கள். இப்போ இந்த இதில் வந்து நான் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ட்ரீஸ் கிளிக் பண்ணி ட்ரீஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு காரு கார் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டோரு கிளிக் பண்ணி ஜஸ்ட் உங்களோட ஸ்க்ரீனில் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் ஓகேங்களா. இதில் ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் டோர்ஸ் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இதில் சைஸ் வேரியேஷன்ஸ் தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா. இந்த இது சைஸ் வேரியேஷன். இதை ரைட் கிளிக் பண்ணி பாருங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குன்ட்டு. கீழே பார்த்திங்கன்னா வந்து 2 feet 5 inches இருக்குது ஓகேங்களா. இதில் பார்த்திங்கன்னா வேரியேஷன்ஸ் இன்ச்சஸ் வேரியேஷன்ஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா. அங்கே ஒன்லி ஃபீட் மட்டும்தான் இருந்துச்சு ஓகேங்களா. இது வந்து மெட்ரிக்கில் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு காம்பவுண்ட்ஸ்லேயும் ஓகேங்களா இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது பிளானுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்களா அந்த டவுன் ஏரோ இருக்கும். அந்த டவுன் ஏரோ பாருங்கள். இந்த டவுன் ஏரோ உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த டவுன் ஏரோ என்ன பண்ண போகிறீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா ஓகேங்களா இந்த மாதிரி வரும். 30 degree இந்த ஆங்கிள். நெக்ஸ்ட்டு 45 degree ஓகேங்களா. இல்லை எனக்கு 90 degree வேணும், 60 degree வேணும் அந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி. இல்லை எனக்கு க்ளோஸ்டு டோர் வேணுன்னா க்ளோஸ் டோர் சிம்பிள் ஓகேங்களா. நீங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் டூல் பில்லெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. நெக்ஸ்ட்டு விண்டோஸ் பார்ப்போம். விண்டோஸ் அதேமாதிரி செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து விண்டோஸ் வந்து டைரெக்ஷன் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றது மட்டும் வரும் ஓகேங்களா. இப்போ இந்த இதில் ஏரோ பார்த்திங்கன்னா வந்து இந்த
டோரோட ஏரோஸ் ஓகேங்களா, 2 ஏரோ இருக்கும். ஸோ இந்த 2 ஏரோனா இந்த பக்கம் கிளிக் பண்ணிங்கன்னா டோர் இந்த பக்கம் மாறும், இல்லை இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, இவ்வளோ தான், சிம்பிள் ப்ரொசீஜர் தான். அதேமாதிரி பார்த்திங்கன்னா விண்டோஸ்க்கு வரும். ஸோ விண்டோஸ் பார்த்திங்கன்னா வந்து இது டைமென்ஷன் இன்க்ரீஸ் பண்ணேன் ஓகேங்களா, இது இல்லை பிரெத் இன்க்ரீஸ் பண்ணேன் ஓகேங்களா, சிம்பிள் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அதேமாதிரி ஃப்ளோரசன்ஸ்க்கு அதே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஃப்ளோரசன்ஸில் 2 அடி 4 அடி 8 அடிக்கான ஃப்ளோரசன்ஸ் இருக்கும் ஓகேங்களா. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டாய்லெட்ஸ் ஓகேங்களா. ஸோ டாய்லெட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு, இது வந்து ஃப்ரண்ட்டு. நெக்ஸ்ட்டு பிளானு ஓகேங்களா, 2D போகும்போது உங்களுக்கு பிளான் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு சைடு வியூ பார்த்திங்கன்னா 3D எலிவேஷன்ஸ் யூஸ் ஆகும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து ரவுண்டு இதில் உங்களுக்கு வந்து டாய்லெட்ஸ் ஓகேங்களா பாருங்கள். நெக்ஸ்ட்டு சைடு வியூ, இது ஒரு மாடலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து புல் செயின், ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா, புல் செயின் அதோட பிளானு அதோட சைடு வியூ ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பிளாக்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரியும், இது வந்து இன்பில்ட்டாகவே இருக்குது ஆட்டோகேடில், அது வந்து டூல் பில்லர்ஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரீஸ் வரும். ஸோ கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ட்ரீஸ் இருக்கிறதுல இந்த டபுள் டாட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். ஸோ அந்த டபுள் ஏரோக்கு மேலே ஒரு பார் போட்ட மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பிளானில் இருக்குது. இது எலிவேஷன் வேணுன்னா ஸோ எலிவேஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதே வந்து உங்களுக்கு வந்து ஷர்பு, ஸோ ஒரு புதர் வேணும்னா அதோட பிளானு அதோட எலிவேஷன் இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டாக அதுக்கப்புறம் எவர் கிரீன் பிளான் வந்து வேணுன்னா இந்த மாதிரி, அதில் ட்ரீஸ் எலிவேஷன் வேணுன்னா இருக்கும். ஸோ ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ காட்டுற மாதிரிங்க. ஸோ இது ஒரு மாடல். ஸோ நெக்ஸ்ட்டு டெசிடிஷியஸ் டைப் 2 அதோட எலிவேஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எவர் கிரீனோட பிளானு எவர் கிரீனோட எலிவேஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எவர் கிரீன்லேயே டைப் 3 அதோட எலிவேஷன் இப்போ பார்க்குறேன். ஸோ இதுதான் வந்து ட்ரீஸ் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கார் பார்ப்போம். ஸோ கார் அதே மாதிரி தான் கிளிக் பண்ணிவிட்டு அதே டவுன் ஏரோ மேலே வந்து ஒரு பார் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறீங்க, டாப் வியூ ஓகேங்களா, கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து டாப் வியூ வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இது கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வியூ வேணால் ஃப்ரண்ட் வியூ, அதே வந்து ரியர் வியூ பேக் வியூனா ரியர் வியூ, இது வந்து 3D எலிவேஷன் யூஸ் ஆகும். டாப் வியூ மட்டும்தான் நம்மளுக்கு பிளானுக்கு. நெக்ஸ்ட்டு சீடன், ஸோ சீடன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கார் மாதிரி இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதில் ரியர் வியூ அதில் இருக்கும் ஃப்ரண்ட் வியூ. இது வந்து ட்ரக்குக்கு பாருங்கள். ஸோ ட்ரக்கு பார்த்திங்கன்னா ட்ரக் இந்த மாடல். ஸோ அதோட டாப் வியூ அதோட சைடு ஃப்ரண்ட் வியூ அண்ட் ரியர் வியூ ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ ஆட்டோகேடில் எல்லாமே யூஸ் பண்ணி உங்களோட பிளான் வந்து அட்ராக்டிவாக வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது மெட்ரிக்ஸில் அதே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ஓகேங்களா. மெக்கானிக்கல்ஸில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் ஓகேங்களா. எலக்ட்ரிக்கல் புஷ் பட்டன்ஸ் இம்பீரியல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். லைட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். நமக்கு சிவில், ஸோ சிவிலில் வந்தோம்னா ரோடு செக்ஷனிங் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரோடு இன்டர்செக்ஷன் ஓகேங்களா. ரோடு இன்டர்செக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது. அப்புறம் வந்து ஸ்பீட் லிமிட் யூஸ் பண்ணுறது ஓகேங்களா. என்ன ரேஷியோவில் வந்து ஸ்பீட் லிமிட் வேணுமோ அந்த ஸ்பீட் லிமிட் வந்து யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி ஒன்று இருக்கும், நீங்கள் வந்து கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் வந்துட்டோம்னா ஸோ பீம்ஸ் இருக்கும் ஓகேங்களா. சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. எலிவேஷன் சிம்பிள்ஸ் எவ்வளோ எலிவேஷனில் இருக்குன்றது. ஸோ நெக்ஸ்ட்டு ஆச்சிங்கில் வந்துட்டுனா கலர் ஆச்சிங்ஸ் வந்து பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா ஓகேங்களா. பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வேணும்னா ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே என்ன பண்ணிக்கலாம், ஸோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பாருங்கள் ஓகேங்களா, சிம்பிளாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பிரிக் ஒர்க் மாதிரி வந்தோன்னா பிரிக் ஒர்க் மாதிரி வரும் ஓகேங்களா. இதில் வந்து கலர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி கலர் ஓகேங்களா பார்க்க வந்து உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் ஓகேங்களா. இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸோ டிசைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதில் உங்களுக்கு இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இது நீங்கள் வந்து வேணால் எடிட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாற்றி நீங்கள் இதை எடிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. லைன் டைப் இருக்கும், அந்த லைன் டைப் வச்சு நீங்கள் ஆச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மாற்றிக்கலாம் ஓகேங்களா. இது வந்து சிம்பிள் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு போவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டேபிள்ஸ். ஸோ டேபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணணும்னா ட்ராயிங் டேபிள்ஸ் வேணும்னா நீங்கள் இதை இன்க்ளூட் பண்ணிட்டு அதில் வந்து எடிட் பண்ணி டைப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீங்கள் எல்லாமே ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது இன்க்ரீஸ் பண்ணணும் ஓகேங்களா. ரோ சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஓகேங்களா. இதெல்லாம் வந்து இன்பில்ட்டாகவே இருக்கும். அதை வந்து நம்ம கொண்டு வரது தான் டூல் பில்லர்ஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கமாண்ட் லைன்ஸ். ஸோ அந்த லைன்ஸ் வந்து லீனியர் அண்டு பேரலல் ஓகேங்களா. எல்லாமே உங்களுக்கு வேணும்னா அந்த யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த டூல் பில்லர்ஸோட
மெயின் யூஸு. அண்ட் இப்படி தான் வந்து நம்ம அந்த டூல் பில்லட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓகேங்களா. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேங்களா. இதுதான் வந்து டூல் பில்லட்ஸ். ஸோ இது மாதிரி வந்து இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கமெண்ட்டையும் அதோட யூஸ்ஃபுல்லாகவே நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.